ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள் நல்லா படிக்கிறதுக்கும் படித்தது அப்படியே நினைவில் இருந்து எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் பெரியவா சொன்ன ஒரு 3 முருகனோட பேரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் படிப்பில் நாட்டம் இல்லாத குழந்தைங்களுக்கான எளிமையான மந்திரமும், நல்லா படிக்கிறதுக்கு மந்திரமும், படித்தது அப்படியே நினைவில் இருந்து நல்ல எக்ஸாம் எழுதி மார்க் எடுக்கக்கூடிய ஞாபக சக்தி தரக்கூடிய 3 முருகனோட பேரையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி வரத்துக்கும் ஞாபக சக்தி வரத்துக்கும் எடுத்த விஷயத்த சரியாக முடிக்கிறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது விநாயகர் வழிபாடு. ஏன் விநாயகர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் ஒருத்தர் தான் அறிவுக்கான கடவுளாகவே சொல்லுவாங்க. அத்தனை விஷயத்தையும் தன்னோட அறிவாலேயே அடையக்கூடியவர். நம்ம அந்த கதையில் கூட பார்த்துருப்போம். ஞானப்பழம் வேணும் அப்படின்னதும் முருகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட மயில் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த காம்படிஷன் வரும் இல்லையா. ஆனால் அந்த சமயத்தில் விநாயகர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட மூளையை பயன்படுத்தி இந்த உலகம்னா என்ன, அம்மா அப்பானா என்ன அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்பார். அதுக்கு நாரதர் சொல்லுவார், உலகம் வேறு அம்மா அப்பா வேறு இல்லை, அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு சொன்னதும் ஒரு நொடியில் அம்மா அப்பாவை சுற்றி ஞானப்பழத்தை வாங்கிடுவார். அந்த அளவுக்கு இருக்கிறதுலையே அறிவு மிக்க கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் தான். அவர் தன்னோட சக்தியிலையும் அளவிட முடியாத கடவுள். அதனால தான் அவர் முழு முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் ஔவையார் அத்தனை விஷயத்தையும் கற்றுப்பாங்க. அதனால் விநாயகர் ஒருத்தரை வழிபாடு பண்ணி ஔவையார் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி நம்மளோட குழந்தைகள் விநாயகர் எப்படி வழிபாடு பண்ணணும்னா, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த விநாயகா போற்றிங்கிறத எத்தனை முறை வேணால் சொல்லட்டும், சொல்லிவிட்டு படிக்க சொல்லுங்கள். அத்தனை விஷயமும் நல்ல படிப்பு வரும், நல்ல ஞாபக சக்தி வரும். என்ன படிச்சிருக்காங்களோ அதை நினைவில் நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க் வாங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய வயசு பசங்க, இப்போ 10th 12th எழுதுகிறவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமாக தினமும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை விநாயகர் அகவல் படிக்க சொல்லுங்கள். இது அத்தனை விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து படிப்பிலே நாட்டம் இல்லாமல் சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்கள் தூங்குகிற சமயம் இல்லை தூங்கி எந்திரிக்க போகிறதுக்கு முன்னாடி சரஸ்வதியோட மூல மந்திரமான இதை தூங்குகிற குழந்தையாக இருந்தால் தூங்குகிற குழந்தையோட காதில் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி அப்படின்னு சொல்லி 16 முறை சொல்லுங்கள். இல்லைனா எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 16 முறை சொன்னீங்க அப்படின்னா படிப்புலேயே நாட்டம் இல்லாத குழந்தை கூட படிப்பில் நல்ல நாட்டம் வரும், நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து நல்லா படிக்கிற குழந்தை, இவங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா கல்வி கடவுளான ஐக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஐக்ரீவரான ஸ்லோகம் இது ஐக்ரீவரோட ஸ்லோகம். இதை ஒரு முறை சொல்லிட்டு படிக்க சொல்லுங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐக்ரீவ முபாஸ்மகே. இதுதான் அந்த ஐக்ரீவர் மந்திரம். இந்த ஐக்ரீவர் மந்திரத்தை சொல்லிட்டு படிக்க சொல்லுங்கள். நல்ல படிப்பு வரும், கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை வித்தையும் கைக்கூடி வரும். கடைசியாக நம்ம படிப்புக்கு நாட்டம் சொல்லிட்டோம், நல்லா படிக்கிறது சொல்லிட்டோம். படித்த அத்தனை விஷயமும் நினைவில் இருந்து எழுதினா தானே நல்ல மார்க் கிடைக்கும். அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய 15வது பாடல். இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதில் வர முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறு பொங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. இதை ஒரு முறை இல்லைனா 3 முறை சொல்லிட்டு படிக்க சொல்லுங்கள். படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் அதேமாதிரி ஒரு முறையோ இல்லை 3 முறையோ சொல்லுங்கள். இல்லை இது படிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா முருகா குமரா குஹா அப்படின்னு மட்டும் அவங்கள மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு படிக்க சொல்லுங்கள். மறுபடியும் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதேமாதிரி இந்த 3 பேரையும் சொல்லுங்கள். இந்த 3 பேரையும் சொன்னால் உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமும் கிடைக்கும், எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பார். அதனால் இந்த 3 பேரையும், இந்த ஸ்லோகம் பெரியவா சொன்னது, இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் படித்தோம் அப்படின்னா படிக்கிற விஷயம் அத்தனையும் நினைவில் இருக்கும். நாம் எங்கே எழுதணும்னு நினைக்கிறோமோ அந்த இடம் போனதும் நமக்கு அத்தனை நினைவில் நல்ல தேர்வு எழுதி அதிகமான மார்க் வாங்குவாங்க. அதனால் நம்பிக்கையோடு நான் சொல்லியிருக்க இந்த 3 விஷயத்தையும் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். விநாயகரோட வழிபாடை தயவு செஞ்சு குழந்தைகள் பண்ண சொல்லுங்கள். அவங்க எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அவரோட அறிவாற்றலால் அத்தனையும் தன்னாலே கைக்கூடி வரும். பெரியவா சொன்ன வாக்கு எப்பவும் பொய்க்காது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.